பெண்ணில் ஆகிலும் மாலடி இருப்பதில்லை. இந்த மாதிரி நிறைய வசனங்கள் இருக்கு வேதத்தில். இதை எடுத்துக்கோங்க. இதை நம்பி வாழ்றதுன்னு என்ன அர்த்தம்? தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் அவரை நம்புறேன், அவரை சேவிக்கிறேன், அவருக்காக வாழ்றேன், அவருடைய உடன்படிக்கை ஜனமாக இருக்கிறேன். ஆகவே இந்த வாக்கு எனக்கு பொருந்தும். எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேனாக இருக்கிறது. ஆமே, நான் அதை நம்ப போகிறேன். எப்படி வேணா இருக்கட்டும், டாக்டருங்க எப்படி வேணா சொல்லட்டும், என் சரீரம் எப்படி வேணா இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் தேவனும் அவருடைய வார்த்தையும் இன்னொரு பக்கம். எது ஜெயிக்கும்? நீங்கள் எதை நம்புறீங்களோ அதுதான் ஜெயிக்கும். ஒரு பக்கம் உங்கள் பலவீனம், உங்கள் சரீர பலவீனம், டாக்டர்கள் சொல்லுகிற அவங்க பாருங்கள், உங்கள் சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்க வேலையை பார்க்குறாங்க, அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அப்போது சரீரத்தை பார்க்குறப்போ, டாக்டர் சொல்கிறத பார்க்குறப்போ நீங்கள் பிள்ளைகளை பெற முடியாது. ஆனால் தேவன் சர்வ வல்லவர், அவர் மிகவும் நல்லவர், வாக்கு பண்ணியிருக்கிறார். இப்போ அவரை பார்க்குறப்போ எல்லாம் கூடும், அவர் நான் செய்வேன்னு சொல்லிட்டாரு. ஆகவே நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு அவர் செய்வார் நான் நம்புறேன்னு சொல்கிறப்போ அது உங்களுக்கு நடக்கும். கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட அது செயல்படுத்து.